அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் மாடுகளால் ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்கு மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயம் என்ற முடிவு மாநகராட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், மாநகராட்சி கூட்டத்தில் இது குறித்து எடுக்கப்பட்ட முடிவு என்னென்ன விவரங்கள் வெளிவந்திருக்கு? காயத்ரி, தொடர்ச்சியாக தற்பொழுது நாய்களை தொடர்ந்து மாடுகளுக்கும் தற்போது இந்த மைக்ரோசிப்ஸ் பொருத்தக்கூடிய முறைகளை கொண்டு வருவதற்கு சென்னை மாநகராட்சி தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு தற்போது தயாராகப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே மாடுகளுக்கு உரிமம் வழங்க வேண்டும், அதே போல மைக்ரோசிப் பொருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தொடர்ச்சியாக மன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இன்றைய தினம் அதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக சென்னையில ஏராளமான இடங்களில் மாடுகள் மூலியமாக பல்வேறு விபத்துகள், அதே போல தொடர்ச்சியாக மாடுகள் முட்டி பலரும் முதியவர்கள், சிறியவர்கள் என்று காயப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதனை தடுக்கக்கூடிய வகையில வருகின்ற குறிப்பாக மார்ச் மாதம் 18ஆம் தேதிக்குள்ளாக அடுத்த 45 நாட்கள்ல குறிப்பாக இந்த மைக்ரோசிப் பொருத்தக்கூடிய பணிகளும் அதே போல உரிமம் எடுக்கக்கூடிய பணிகளும் தொடங்கப்படும் என்று இதற்கான அனுமதி என்பது சென்னை மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னை மாநகராட்சி பகுதியில 2024 கணக்கெடுப்பின்படி 22,857 மாடுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில மாடுகளால் ஏற்படக்கூடிய போக்குவரத்து இடையூறு, சுகாதார சீர்கேடு, மாடுகளால் மக்களுக்கு தாக்கப்படக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் தடுக்கக்கூடிய வகையில சென்னை மாநகராட்சி இந்த நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான மன்ற கூட்டத்துல இன்றைய தினத்துல அதுக்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதல் என்பது கிடைக்கப்படும். ஒருவேளை இந்த உரிமம் அல்லது குறிப்பாக மைக்ரோசிப் பொருத்தப்படவில்லை என்றால் 25,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்படவில்லை என்றால் 5,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில மாடுகளுக்கும் இந்த மைக்ரோசிப் அதே போல லைசன்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிற அறிவிப்பை சென்னை மாநகராட்சி தற்போது கூட்டத்துல முடிவெடுக்கிறார்கள். காயத்ரி, நன்றி வேல்முருகன் விவரங்களுக்காக.